பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாகி இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல நமக்கு பலத்த மழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. நாளுக்கு நாள் பெரும்பாலான மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தான் போகுது. இனி வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். முதலாவதாக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகள்ல பரவலாக இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையாக ஆரம்பத்துல பெய்ய ஆரம்பிச்சாலும், அதுக்கப்புறம் படிப்படியாக கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். அதனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு சற்று மழையானது விட்டு விட்டு கனமழையாக இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல எதிர்பாருங்க. அதே சமயங்கள்ல உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை வருமா அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எந்த தேதியில மிக கனமழை, எந்தெந்த தேதிகள்ல கனமழை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆகஸ்ட் முதல் வாரத்துல வட தமிழக உள் மாவட்டங்கள்ல கனமழையாகவும், ஆகஸ்ட் 2வது மற்றும் 3வது வாரங்களில் கனமுதல் மிக கனமழையாகவும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல தீவிரமடைய போது, இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதமும், உங்களுக்கு செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு 2 மாதங்களும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். ஆகவே இந்த 2 மாதங்கள் உள் மாவட்டங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் கனமழையானது தீவிரமடைய ஆரம்பிச்சிரும். மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அதிக அளவு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு மழையானது இந்த மாதங்கள், அதாவது ஆகஸ்ட் மாதங்கள்ல உங்களுக்கு கொட்டி தீர்த்துரும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பல்வேறு பகுதிகள்ல கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும், ஒரு சில பகுதிகளில் இரவு நள்ளிரவிலும் பலத்த மழை தீவிரமாகும். தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழையானது எதிர்பாருங்க. விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் மழையானது ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க போதுங்க. தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை உறுதியாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரங்களிலேயே நமக்கு வந்து நிறைய மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல மழை காத்துக்கிட்டு இருக்கு. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலும் பல்வேறு இடங்கள்ல பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும், மற்ற இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையாகவும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் பதிவாகிறோம். தொடர்ச்சியாக நமக்கு காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் கண்டிப்பா அடுத்து வரும் நாட்கள்ல அதிகரிக்க போது. சற்று உஷாராக இருங்க. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதேபோல மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய நீரின் அளவும் கண்டிப்பாக அதிகரிக்கும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க.